நான் போய் எல்லா இடத்துலயும் தேடுறேன், நீங்க பயப்படாதீங்க. டேய் சித்தார்த், நீ போய் ராணி கொஞ்சம் எங்கன்னு பாருப்பா. ஐயோ தாத்தா, சரியான டார்ச்சர் பிடிச்சோ தாத்தா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவளுக்கு எதுவுமே ஆகாது. சரியான ஃப்ராட் அவ. உங்க திருப்திக்காக நான் போய் பாக்குறேன். சரி, மேல கார்கி இருக்க எடுத்து வந்துடுறேன். அவன் மேல வர, வாங்க வாங்க. சம்மந்தி, பரவாயில்ல, உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் பண்ணிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே சாவித்ரிமா. நீங்க அனுப்புன ஆளுங்க அந்த ராணிய பக்காவா தூக்கிட்டாங்க போல இருக்கே. அப்படியா? என்னோட கிளைண்ட்ஸ் மொத்த ரவுடிகளையும் வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை ஃபார்ம் பண்ணிருக்கேன். அவங்களோட அசைன்மெண்டே ராணியையும் சித்தார்த்தையும் தூக்குறதுதான். இப்ப யார் தூக்குனாங்கன்னு தெரியல. ராணிய தூக்குனா மாதிரியே சீக்கிரமா சித்தார்த்தையும் தூக்கிடுவாங்க. சரி, நான் யார் தூக்குனாங்க என்னன்னு விசாரிக்கிறேன். சரி, பாய். என்னடா அது, பைக்கும் மக்கர் பண்ணுத. வீட்டுல எல்லாரையும் பயமுறுத்தி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இந்த நேரம் பார்த்து கார் ரிப்பேரு, பைக் ரிப்பேரு, என்ன பண்றதா? டேய், அந்த ராணி நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. எவன் தூக்குனான்னு தெரியல. ஆனா இவனை தூக்குனா மேடம் சொன்ன பாதி அமௌண்ட் அது கிடைக்கும்டா. தூக்கியே தீரணும். சரிண்ணே. என்னாச்சுண்ணா? என்னாச்சுண்ணா? ஹலோ, ஆம்புலன்ஸ்? ஆமா, சொல்லுங்க. இங்க வலசரவாக்கத்துல சாந்தி நகர் மெயின் ரோட்ல ஒரு ஆட்டோ டிரைவருக்கு அடிபட்டு இருக்கு சார். நீங்க வந்தீங்கன்னா கூட்டிட்டு போயிடலாம் சார். ஓகே சார், வந்துரும். ஓகே. இறங்கி பாத்துட்டு இருந்தாரு. பசங்க விளையாட பந்து வந்து தலையிலே பட்டுச்சு. அப்படியே மயக்கம் ஆயிட்டாரு. இருங்க சார், வர சொல்றேன். டேய், என்னடா இது? நம்ம பால்ல ஒருத்தனை பால் அடிச்சு காலி ஆக்கிட்டாங்க போல இருக்குது. வாங்க வாங்க, பாத்து. அண்ணே, இதுதானே நமக்கு நல்ல சான்ஸ். அவனை நாம தூக்கலானே. டேய், செம்ம ஐடியா தானே. வண்டி ஏறலாம். சரிண்ணே. ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன சார் ஆச்சு? சார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களை நான் தேடிட்டு வந்தேன். வந்த இடத்துல ஆட்டோ டிரைவருக்கு அடிபட்டுருச்சு சார். இங்க பக்கத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு போகணும். கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா சார்? சார் வாங்க சார், நாங்க டிராப் பண்றோம். தேங்க்ஸ் சார். என்ன தப்பு? அந்த ராணிய ஈஸியா தூக்கிடலாம், அவ மேல ஈஸியா கை வச்சிடலாம் தான் நினைச்சேன். அவ மேல ஏதாவது கை வச்சாலோ இல்ல ஏதாவது செஞ்சாலோ அந்த பொம்மை சும்மாவே இருக்க மாட்டா மேடம். அவளை காலி பண்ணிட்டதான் அடங்குவா. அது மட்டும் இல்ல மேடம், சித்தார்த் மேல கை வச்சாலும் விளைவு விபரீதமா தான் இருக்கும். சோ நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னா,
அந்த பொம்மையோட ஆவிய மொத்தமா அடக்கிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் ஈஸியா அவங்க 2 பேரோட கதையை முடிச்சிடலாம். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் எங்களோட நோக்கமும். ஐயோ ஆண்டவா, இத சொல்றதுக்கு தான் மெனக்கெட்டு வண்டி ஏறி கிளம்பி வந்தீங்களா? நீங்கெல்லாம் எந்த செஞ்சுரியில இருக்கீங்க? பேய், பூதம், பொம்மி, ஆவிங்கிறீங்க. இதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நாங்க ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம். பொம்மியோட ஆவியை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறோம் மேடம். அது என்ன இட்லி ஆவியா, நீர் ஆவியா? கண்ணு முன்னால காமிக்கிறதுக்கு என்ன பேசுறீங்க? ஆவிங்கிற ஒன்னே இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யார்கிட்டயோ போய் ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி என்னையும் ஏமாத்துறதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் லாயர், என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஓகே, நான் பிஸியா இருக்கேன், நீங்க கிளம்புங்க. மேடம், ஒரு 10 மினிட்ஸ் எங்களுக்காக ஒதுக்குங்க. ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையில கண்டிப்பா மந்திரவாதி உங்களுக்கு பொம்மையோட ஆவிய காமிப்பான். ஆமா மேடம், நல்ல விஷயம் நடக்கணுன்றதுக்காக தான் இத்தனையும் நாங்க செய்யறோம். எப்படியாவது பொம்மை ஆவியை கட்டி போட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் நசுக்கி காலி பண்ணிடலாம் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், நாங்க கேட்ட மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க போதும். எனக்கு புரியுதுமா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீங்க அழுத்த திருத்தமா சொல்றீங்க. அத நான் ஒத்துக்கிறேன். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் நம்பிக்கைய வர வைக்கிறதா எங்களுடைய வேலை. நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? பொம்மியோட ஆவிய உங்க கண்ணுக்கு முன்னால நான் கொண்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்றேன். ஒரு யாகத்தை இங்க வளர்த்தா போதும். அடுத்த 10வது நிமிஷமே என்னால பொம்மியை உங்ககிட்ட காமிக்க முடியும். சரி, செய்யுங்க. சரிங்க, நான் ஏற்பாடு பண்றேன். அப்படியா? நான் போய் நேர்ல பார்த்ததும் அவளை கூடயே வச்சுக்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் தாத்தா. சரிப்பா. இன்னும் 5 நிமிஷத்துல அவ இப்ப இங்க வந்துருவா. என் கண்ணு முன்னால அவளை நிறுத்தி ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாருங்க. என்ன யாரையுமே காணோம்? இங்க வர சொல்லிதானே லொகேஷன் வந்திருக்கு. என்னது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? என்னது? யாரு
போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். யாருன்றல்ல, இந்த மாதிரி விளையாட்டு காட்டாதீங்க. பொம்மையை எப்போ கொண்டுட்டாங்களே, இப்ப கண்ணு முன்னாடி எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுதே. அந்த பொம்மையை என்ன கொன்னுடுமா? சொன்னா கேளுங்கம்மா, அந்த ஆவி உங்களை சும்மா விடாது. அது அதீத கோபத்துல இருக்கு. வேணாமா, சொன்னா கேளுங்க. மந்திரவாதி சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குது. பேசாம காரை எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். நீ யாரு யாரு யாருன்னு கேக்குறல்ல? என்ன பயமுறுத்தாதீங்க. என்ன பண்ற, ஏதாவது பிரச்சனையான ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி உசுர வாங்குறான்னு தெரியல. அப்பா சித்தார்த், தாத்தா நான் தேடாத இடம் இல்ல, ஏதோ கோவில் அங்க இங்கன்னு என்னென்னவோ சொன்னாங்க தாத்தா. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அவளை எங்கேயுமே காணோம். தாத்தா அவ வேணும்னே பண்றா, நம்ம எல்லாரையும் டென்ஷன் படுத்தி வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படணுங்கிறதா அவன் நினைப்பே. டேய் கொஞ்சம் நிறுத்துறியா? என்னப்பா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்க? அவ பக்கத்துல இருந்தாலும் திட்டுற, இல்லைனாலும் திட்டுற. ஏன்பா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பின்ன திட்டாம என்ன பண்ண சொல்றீங்க?
அவ வேணும்னே பண்ண நான் திட்டதான் செய்வேன். ஓகே, நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா. தாத்தா அவ தான் கிடைக்கலையே, எப்படி வீட்டுக்கு வர்றது? இல்லப்பா, அவ வீட்டுக்கு வந்துட்டா. யாரு? அந்த ராணியா? ஆமா, ராணியே தான் வீட்டுக்கு வந்துட்டா. அவ எங்க போனாலாமா? அவளுக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா, நல்லா கேட்டீங்களா? அவகிட்ட கேட்டா அவ எப்படி பதில் சொல்லுவான்னு உனக்கே தெரியும்ல. எதா இருந்தாலும் உனக்கு உரிமை இருக்கு, நீயே வந்து கேளுப்பா. தாத்தா வேணாம், நீங்களும் சேர்ந்து விருப்பம் ஏதாதீங்க சொல்லிட்டேன். முதல்ல நான் அவளை வந்து வச்சுக்கிறேன். வா வா, வந்து வச்சுக்க. பொண்டாட்டியா வச்சுக்கிட்டா நல்லதுதான்னு நான் நினைக்கிறேன். அத நீ செய்ய மாட்டேங்கிறிய. உண்மையை சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியவே இல்ல. தமன்னா, இங்க இருந்து இப்படி டென்ஷன் ஆகுறதுக்கு உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி அங்க என்ன சிச்சுவேஷன் கேட்கலாம்ல. கால் பண்ண. நான் பண்ணிட்டே தான் இருக்க மனோ, ஆனா உங்க நம்பர் நாட் ரீச் வந்து வருது. என்ன பண்ண சொல்றா? என்ன தமன்னா, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறன்னு எனக்கு புரியவே இல்ல. உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க இந்நேரத்துக்கு வேற லெவல்ல சம்பவம் பண்ணி முடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, அவங்களே போன் பண்ணி நமக்கு அந்த குட் நியூஸ் சொல்லுவாங்க. தாத்தா 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 அத்தை, கீழே சித்தார்த் கூப்பிடுற மாதிரி இருக்கு. பூஜை ரூமா இருக்கட்டும், சாமி படங்களா இருக்கட்டும், அண்ணி இருக்கும்போது பாக்குறதுக்கே சந்தோஷமா இருந்துச்சு. நீ சொல்றது உண்மைதான் தர்ஷினி. பொம்மி போனதுக்கு அப்புறம் இந்த வீடே களை இழந்து போச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, நவராத்திரி வந்துருச்சுல்ல. அவ இருந்தப்போ வீட்டுக்குள்ள போட்டி ஆட்டோன்னு எவ்வளவு சிறப்பா பண்ணோம். அத நினைச்சப்ப கண்ணு கலங்கிடுச்சுங்க. எப்போ பொம்மி நம்மள விட்டு போனாலோ அப்பவே இந்த வீட்டோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் போயிடுச்சுங்க. ஏன் அஞ்சலா இப்படி பண்ற? நாம தானே சித்தார்த்துக்கு ஆறுதலா இருக்கணும். நீ ஏதோ பேச, இப்ப அவன் கண்கலங்கறான் பாரு. சித்தார்த், சாரிப்பா, சாரி சித்தார்த். பரவாயில்ல பாட்டி. இங்க பாரு அஞ்சல, நமக்கு பொம்மி இல்லங்கிற குறைய தீக்கத்தான் கடவுள் அவளோட உருவத்திலேயே ராணிய கொடுத்திருக்காரு. புரியுதா? அதனால நீயும் அழுது மத்தவங்களையும் சங்கடப்படுத்தாத. இனி நவராத்திரி கொண்டாடி என்ன ஆக போகுது? இனிமே நம்ம வீட்டுல அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது. அது நடக்கவே நடக்காது. அண்ணே, இவங்க சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் கேட்டு என் மனசு ரொம்ப துடிக்குது. எனக்கு அழுகையா வருது. அத்தை, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. என்ன அஞ்சல, அஞ்சல நில்லு. அம்மா சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு? பொம்மி நம்ம சந்தோஷம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனது உண்மைதானே?
அந்த சந்தோஷம் இனிமே எப்பவுமே நமக்கு கிடைக்காதுப்பா. எக்கோ, இந்த டைரி மூலமா என்னாண்ட ஏதாவது சொல்ல விரும்புறியாக்கா? கண்டிப்பா இந்த டைரிய நான் படிக்கிறேன்க்கா. போன வருஷம் நவராத்திரிக்கு எனக்கும் தமன்னாக்கும் போட்டி நடந்துச்சு. முத போட்டியா கொலு வைக்கிற போட்டி நடந்துச்சு. அதுல நானும் வேம்பு சாரும் பொம்மைகளை அடுக்கி வச்சோம். பொம்மைங்களை அடுக்கி வச்சுட்டு கடையில வந்து பார்த்தா அந்த பொம்மைகள் எல்லாம் உடைஞ்சு கிடந்தது. அத பார்த்து நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். அப்போ வேம்பு சார் எனக்கு ஆறுதல் சொல்லி குட்டி குழந்தைங்களெல்லாம் கடவுளா மாத்தி கொலுல உட்கார வச்சு அந்த போட்டியில என்ன ஜெயிக்க வச்சாரு. பாட்டு போட்டியில எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்து என்ன ஜெயிக்க வச்சாரு. பரதம் ஆடுற போட்டியில பரதம் கத்து கொடுக்கற ஆசிரியர்கிட்ட கூட்டிட்டு போய் பரதம் கத்து கொடுத்து அதுலயும் என்ன ஜெயிக்க வச்சாரு. வேம்பு சார் என் கூட இருந்தா நான் எப்பவுமே ஜெயிச்சுட்டு மட்டும்தான் இருப்பேன். அவரு கூட இருக்கிறது மட்டும்தான் எனக்கு சந்தோஷமே. இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு புரிஞ்சிச்சுக்கா. நான் பண்ணிடுறேன். பொம்மி, அண்ணி எல்லாரும் வந்தாச்சா? வெரி குட். வேம்பு சார், எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கீங்களா? ஏன் இப்படி பாக்குறீங்க? நான் உங்க பொம்மை தான். ஏன் பாட்டி அழறீங்க? இந்த வீட்டுக்குள்ள கண்ணீரே இருக்க கூடாது. நான் தான் வந்துட்டேன்ல, எதுக்காக எல்லாரும் அழறீங்க? இவளுக்கு எப்படி இத பத்தி தெரியும்? நீங்க கூட சொன்னீங்களே அது எப்படியும் 1 கோடிக்கு மேல போகும்னு. போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க
அவங்களுக்கு தான் அந்த நெக்லஸ். என்ன விளையாடுறியா நீ? வேம்பு சார், கோபப்படாதீங்க. இங்க பாரு, அது பொம்மைக்குன்னு பாட்டி கொடுத்தது. அதோட மதிப்பு தெரியாம நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வேம்பு சார், திரும்ப திரும்ப ராணிய ஏன் கோச்சுக்கிறீங்க? போட்டியில ராணி தான் ஜெயிக்க போறா. அந்த நெக்லஸ் அவளுக்கு தான் போகுது. அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? ஓ, போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே யாரு ஜெயிக்க போறாங்கன்னு முடிவு பண்றாங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நவராத்திரி கொண்டாட்டத்துல எல்லா நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்க கூடவே தான் இருக்க போறேன். வேம்பு சார், நீங்க இருக்கும்போது என்ன கவலை? என்ன ஜெயிக்க வச்ச மாதிரி ராணியையும் ஜெயிக்க வைங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பாய். சத்தியமா நான் பொம்மி தான் வந்துட்டான்னு நினைச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துல நம்ம பொம்மிய கண்ணுல காட்டிட்டால. சித்தா, எப்படி அதெல்லாம்? கையில இருந்து காசை தூக்கி அடிச்சா என்ன வேணாலும் நடக்கும். இந்த கிறுக்குத்தனத்தை பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு தெரியல. சொத்து உன் பேர்ல இருக்குங்கிறதுக்காக கண்டபடி காசை அள்ளி விடுறியோ? விடுறா, காசெல்லாம் ஒரு விஷயமா? வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்திருக்கிறது உண்மையான பொம்மியோன்னு நம்புற அளவுக்கு இருந்துச்சு. ஆமாமா சொல்லுவீங்க. நானே கூட பொம்மி வந்துட்டான்னு நினைச்சு சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிட்டேன். விடுறா, இவ்வளவு பெரிய சந்தோஷத்துக்கு முன்னாடி காசு பணம்லாம் ஒரு விஷயமே இல்ல. ராணி, ரொம்ப தேங்க்ஸ்மா. சத்தியமா இனி கண்ணை மூண்டா பொம்மி உருவம் தான் வந்து நிக்கும். பொம்மி எப்படி எல்லாரோட உணர்வையும் புரிஞ்சு நடந்துப்பாலோ அதே மாதிரிதான் நீயும் இருக்க. உருவத்துல மட்டும் இல்ல, மனசாலையும் நீ பொம்மி தான். தேங்க்ஸ் ராணி. தேங்க்ஸ். என்ன ரமணா, நீ போட்டிக்கு ரெடி தானே? நான் ரெடி மாமா. நீ பொம்மிக்கு என்னைக்கு சளைச்சவே இல்ல. பொம்மியே உங்ககிட்ட திணறுவா. இவெல்லாம் ஏமாத்திரம். உன்ன மாதிரியான ஒரு ஆளு தமனா மாதிரி ஒரு கைபையான ஆளை ஜெயிச்சிருக்கியா? நடப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சும்மாவா சொல்லிருக்காங்க? விடுங்க மாமா, அவதான் சொல்லிட்டால, பாத்துக்கலாம் மாமா. எப்படியும் தோத்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க போற. என்ன பண்றது? நீ அதுக்கு தானே ஆசைப்படுற. அவமானப்படுறதுக்கு தயாரா இருந்துக்க. தமன்னா, அந்த பாரம்பரிய நெக்லஸ் உனக்கு கிடைக்கணும்னு இருக்கு. அதுக்குதான் இப்படி ஒரு போட்டியை இவளே ஆரம்பிச்சு வச்சிருக்கா. இதுக்கு பேர் தான் அவங்க விரல வச்சு அவங்க கண்ணை குத்திக்கிறதுங்கிறது. பாருங்க, பனை மரத்துல வவாலா இந்த ராணி ஆண்டிய சவாலான் தான் ஏரியாவில சொல்லுவாங்க. சவால்னா இந்த ராணிக்கு தொடைய தட்டின்னு முன்னால வந்துதான் பழகும். நான் பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கறத. பாத்தோம்னா யோ வாயா. எல்லாம் ஓகே தான் ராணியே. போட்டியில ஜெயிச்சா பாரம்பரிய நெக்லஸ் அது இதுன்னு வாய ஊட்டிய அத்தை நினைச்சாதான் திக்குனுக்குது. ஒருவேளை அவங்க சொன்ன மாரி என்னக்கா, தோத்துட்டா தமன்னா கைக்கு நெக்லஸ் போயிரும்னு சொல்ல வரியா? அந்த பொம்மி அக்காவே ஏன் பக்கம்க்கா. அப்புறம் என்னத்துக்கோசரம் நீ இப்படி ஃபீலிங் காட்டினுற? கொஞ்ச நேரத்துல அந்த மவராசி இங்க வந்து இந்த ஊட்டையே ஒரு ஆட்ட ஆட்டிட்டு போச்சுல்ல. பின்னாடி மிஷின் ஆஃப் பண்ணலையா? மறுக்கா பொம்மி வந்துக்கிறா. என்னக்கா கனாகினா காண்றியா? மிஷின் தான் எப்போ ஆஃப் பண்ணியாச்சு. முன்னாடி சொல்ற அப்படின்னா இது யாரு? உண்மையாவே இது பொம்மி அக்கா தான்க்கா.
அக்கா தாமரை அக்காவை பார்த்தல, நீ தான் உண்மையாவே வந்துக்கிறன்னு சொன்னா நம்ப மாட்டேங்குது. எக்ஸலென்ட், சொன்னதை கரெக்டா செஞ்சுட்டேன். இது மட்டும் பத்தாதுமா, அந்த ராணிய நாம வெச்சு செய்யணும். அத்தை, அவ எங்க ஒத்துக்காம போயிடுவாளோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அதெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த போட்டியில நீ ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்பதான் நாம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கும். அத்தை, நீங்க கவலையே படாதீங்க. நான் சின்ன வயசுல இருந்தே முறைய சங்கீதம் கத்துக்கிட்டேன். அதனால இந்த போட்டியில நான் தான் ஜெயிப்பேன். அவ தோத்து போய் என்கிட்ட அடி வாங்க தான் போறான். தமன்னா, நீ அறையறதெல்லாம் அவளுக்கு பத்தாது. உன்னை அடிச்சத நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. மா, என்னோட பங்குக்கு அவளை நானும் 4 அடி அடிச்சுதான் வீட்டை விட்டு வெளியே துரத்தேன். என்னம்மா ராணி, எல்லாருக்கும் முன்னாடி ஒரு வேகத்துல போட்டிக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பயம் வந்துருச்சா? தனியா எங்களை வந்து பார்த்து போட்டி எல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச வந்திருக்கியா? இந்த ஜகா வாங்குற வேலையெல்லாம் இந்த ராணியோட ஹிஸ்டரியிலேயே கிடையாது. இந்த ராணி ஒரு முடிவு பண்ணிட்டான்னா அவ பேச்ச மட்டும் இல்ல, யார் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டான். தெரியாத விடுங்க. இப்ப நான் இங்க சொல்ல வந்த விஷயமே வேற. மனோ, நீ ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில 25 லட்சம் ரூபாவை காட்டி அந்த கம்பெனி ஏமாத்திச்சுன்னு ஒரு மேட்டர் சொன்னல? ஆமா. அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஏன்பா மனோ, அப்படி ஒரு கம்பெனியே இல்லன்னு சொல்றாங்களே, மெய்யால்? இல்லையே, அப்படி ஒரு கம்பெனி இருந்துச்சு. அடே என்னப்பா நீ, நான் தான் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட்டேனே. இல்லன்னு சொல்றாங்க. ஏய், ஏங்க, இப்பதான் மனசும் வீடும் நிறைஞ்சிருக்கு. அஞ்சல, அங்க பாரேன், அப்படியே பொம்மி இறங்கி வர மாதிரியே இருக்குல்ல? ஆமாங்க, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பார்க்கறதுக்கு பொம்மி மாதிரியே இருக்காளே. இப்ப கூட கம்பேர் பண்ணிக்கிட்டேன். லூசாடா நீ. தாத்தா, பாட்டி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை ஆரம்பிச்சிடலாம். பூஜை முடிஞ்சதும் போட்டியை வச்சுக்கலாம். சரிம்மா, நீ என்ன சொல்றியோ அப்படியே செய்யலாம். என்ன பாரு,
தமன்னா பாடுறதுல அரங்கமே அதிர போகுது. சூப்பரா பாட போறா. வா 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 வா. இன்னைக்கு நீ பாட போற பாட்டை கேட்டு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அசந்து போயிடணும். கண்டிப்பா அத்தை. ஐயோ ஏய் என்ன தமன்னா அக்கா ஸ்வீட்டா இருந்த தமன்னாவோட வாய்ஸ் இப்ப சொர்ணாக்கா வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏய் என்னடி ஆச்சு உன் குரலுக்கு? என்னாச்சு? என்னமாச்சு? ஐயோ தமன்னா தயவு செஞ்சு கத்தாத. தயவு செஞ்சு கத்தாத. சுத்தம். இந்த மாதிரி நீ பாடின வீட்ல இருக்கிற எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அம்மா இவ நேத்து ஜூஸ் குடிக்கும் போதே நினைச்சேன். அதுவும் இல்லாம நைட் போய் பாட்டிலா ஐஸ் வாட்டர் வேற குடிச்சாலே. என்ன தமன்னா இப்படி போட்டியை வச்சுக்கிட்டு பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? என்னதான் பண்ணி தொலைக்கிறது? அத்தை நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஐயோ இந்த குரலை வச்சுக்கிட்டு எப்படி? என்ன தமன்னா கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வந்து பாட்டு பாடி போட்டியில ஜெயிச்சு அவளுக்கு சமத்திய ஒண்ணு கொடுத்துட்டு அவகிட்ட இருந்து மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டு அவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். என்ன தமன்னா தலையாட்டுற? உற்சாகமா வாயை திறந்து சொல்லு. அவ மட்டும் வாயை திறந்தா இந்த வீட்டை விட்டு போறது ராணியா இருக்காது, நாமளதான் இருப்போம். என்ன தமன்னா அமைதியா இருக்க? சரின்னு சொல்லு. சரிங்க மாமா. ஐயோ அப்பா ஐயோ என்ன தமன்னா உன் குரலுக்கு என்னாச்சு? அது வந்து மாமா. ஐயோ பேசாதம்மா பேசாத, தயவு செஞ்சு பேசுறாத. நீ பேசுறதையே கேட்க முடியல. இதுல பாட வேற போறியா? இன்னைக்கு நீ ஜெயிச்ச மாதிரிதான். இந்த பொம்மை விஷயத்திலயும் சரி இந்த ராணி விஷயத்திலயும் சரி நினைச்சது எதுவுமே பக்காவா நடக்க மாட்டேங்குதுமா. சரி நீ நல்லா பாடுவியே, இந்த போட்டியை வச்சு சூப்பர் ஐடியா பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடலான்னு பார்த்தா இப்படி பண்ணி வச்சிருக்கியே. நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்ய அந்த பொம்பி விட்டுருவாளா என்ன? ஏதோ தமன்னாவோட நல்ல நேரம் ஐஸ் வாட்டர் குடிச்சதுனால தொண்டை கட்டிருச்சு. இல்லன்னா இவ ராணி கிட்ட போட்ட கண்டிஷனுக்கு பொம்பி இவ குறவளை கடிச்சு துப்பி இருப்பான். கவலைப்படாதீங்க, அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நாம தான் போட்டியில ஜெயிப்போம். என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க? அது தமிழாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா கௌரின்னு, ஜீ தமிழ் சரிகமால பாடுற பொண்ணு. அது அவளை கூப்பிட்டுருக்கோம். தமிழா வாய் மட்டும் தான் அசைப்பா, பின்னால நின்னு கௌரி தான் பாடுவான். கேக்குறவங்களுக்கு எல்லாம் தமிழா பாடுற மாதிரி இருக்கும். ஏமா இதெல்லாம் சரியா வருமா? வரும்பா. பண்ணிடுவோம். எப்படியாவது போட்டி நடந்துதான் ஆகணும். பண்ணிடுவோம். சரி என்னமோ பண்ணி தொலைங்க. போட்டியில ஜெயிச்சு அவளை துரத்துட்டா சரி. இல்லப்பா அலை எழுப்பா. போட்டியை வச்சுக்கிட்டு யாராவது ஐஸ் வாட்டர் குடிப்பாங்களா? அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாறி அம்பிகையை கொண்டாடுவோம். அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாறி அம்பிகையை கொண்டாடுவோம். பார்த்தல்ல தமன்னா எப்படி பாடுறான்னு. உனக்கு இதெல்லாம் தேவையா? ஐயோ பாத்துகளாயா, யாரு முன்னாடி பாடுறாங்கங்கிறது முக்கியம் இல்ல, கடைசியா யாரு ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். இதுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல, சரியா? ஆலய திருநீரை அணிந்திடுவோம், அந்த 1000 கரத்தாளை பணிந்திடுவோம். ஆலய திருநீரை அணிந்திடுவோம், அந்த
சாரி சார். மஞ்சனத்தை பூசி வரும் மாங்காட்டு நீலியம்மா, மஞ்சனத்தை பூசி வரும் மாங்காட்டு நீலியம்மா, குங்குமத்தை அள்ளி தந்து குறி சொல்லும் சூலியம்மா. அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாறி அம்பிகையை கொண்டாடுவோம். ஐயோ, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? ஓச்சு, நல்ல மாட்டணும். இவங்க நம்மள பார்த்து மாட்டிப்போமே. உன்னை நல்லூர் மாரியம்மா புகழை பாடுவோம், அங்கு பூங்கரகம் எடுத்து வந்து பொங்கல் போடுவோம். உன்னை நல்லூர் மாரியம்மா புகழை பாடுவோம், அங்கு பூங்கரகம் எடுத்து வந்து பொங்கல் போடுவோம். தில்லையாடும் காளியம்மா, காளியம்மா, தில்லையாடும் காளியம்மா, வில்லை தாங்கும் தேவியம்மா, கரும்பு வில்லை தாங்கும் தேவியம்மா, எல்லை காக்கும் குமரியம்மா, எங்கள் அன்னை மாரியம்மா. அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாறி அம்பிகையை கொண்டாடுவோம், அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாறி அம்பிகையை கொண்டாடுவோம். திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியாம், அவள் திக்கெட்டும் காத்து வரும் காளியம்மனாம். கற்பூர சுடரினிலே சிரித்திடுவாளாம், அவள் தீராத நோயெல்லாம் தீர்த்திடுவாளாம். முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். அத்த, இவ குலுல பாடுற பாட்டையா பாடுறா? நாராசமா இருக்கு. அவளுக்கு தெரிஞ்சது தானே தம்மனா அவ பாடுவா. அத்த, இந்த ராணி கத்துனது ஜட்ஜுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதான் உங்க கைத்தட்டுல பாத்தீங்கல்ல. அவங்க கர்நாடக பாடகி. அவங்க கிட்ட இந்த மாதிரி பாட்டு பாடினா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? ஐயோ, எப்படி போறதுன்னு தெரியலையே. மேல வேற கதவு லாக்ல இருக்கு.
எல்லாரும் போனதுக்கு அப்புறம் போக வேண்டியதான். தமன்னா, ராணி வாங்க. போ. ரெண்டு பேரும் ரெண்டு விதமா பாடினாங்க. தமன்னா ரொம்ப அருமையா பாடினாங்க. அவங்களோட அந்த குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. சின்ன சின்ன பிழை இருந்தாலும் ஸ்ருதி சுத்தமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரணமா இருக்கட்டும், பல்லவியா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுவீங்கன்னு தான் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. டேய் பத்து, அவங்கள தான் ஜட்ஜா கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்க சொல்றது தான்டா தீர்ப்பு. ராணிய பாராட்டிட்டீங்க. அப்படியே அவ ஜெயிச்சான்னு சொன்னீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். மன்னிக்கணும் தெய்வநாயகம் சார். நான் ராணியோட பாட்டு நல்லா இருக்குன்னு பாராட்டினே தவிர அவதான் ஜெயிச்சான்னு சொல்லவே இல்லையே. ராணி நல்லா பாடினாலும் ஸ்ருதி சுத்தமா பாவனையோட பாடினது தமன்னா தான். அதனால இந்த போட்டியோட வின்னர் தமன்னா தான். தமன்னா, அசத்திட்டோம். நீ சாதிச்சிட்ட. ரொம்ப நல்லா பாடின. நானே மெய் மறந்து கேட்டேன். தமன்னா, எங்க கிட்ட நீ சொன்ன மாதிரியே போட்டியில நீ ஜெயிச்சு காமிச்சிட்ட. தமன்னா, போட்டியில ஜெயிச்சு நீ நினைச்சதை அடைஞ்சிட்டம்மா. இது வரைக்கும் பொம்மை ஒன்ன போனா போகுதுன்னு விட்டாலும் ராணிய நீ அடிக்கும் போது ஒரு காட்டுவாளோன்னு உள்ளுக்குள்ள பயமாவே இருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். தேவையில்லாம அவகிட்ட சவால் விட்டு இப்ப அசிங்கப்படுறேன். பொம்மி அக்கா, உன்னை நம்பிதானே நான் இப்படி ஒரு சவால் விட்டேன். என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சு? நான் தமனா வாண்ட அடி வாங்கறதுக்கோசரமோ இல்ல இந்த வீட்டை விட்டு போறதுக்காகவோ எல்லாம் வருத்தப்படல. ஆனா நான் இங்க இருந்தாதான் உன்னை கொன்னவங்களை கண்டுபிடிக்க முடியும்க்கா. அது ஒண்ணுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. ராணி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. போட்டி எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா அதுக்கு நீ கொடுத்த விலை ரொம்ப அதிகம். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ராணி, இதை எப்படி நீ சமாளிக்க போறேன்னு எங்களுக்கு தெரியலையேம்மா. அதான் தமன்னா ஜெயிச்சிட்டாளே, அப்புறம் என்ன? வா ராணி வா, வந்து தமன்னா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. கௌரி, இங்க வா. நீ இங்க என்ன பண்ற? மேடம், அது வந்து ஆமா, யார் இந்த பொண்ணு? இவ இங்க என்ன பண்றா? மேடம், உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா? எனக்கு இவள தெரியும் சார். இவ பேரு கௌரி. இவ சரிகமபால ஒரு கண்டஸ்டன்ட். ஆனா நான் இங்க இவள வர சொல்லவே இல்லையே. கௌரி, நான் இங்க வரியான்னு கேட்டதுக்கு எனக்கு வேற ஒரு கச்சேரி இருக்குன்னு சொன்னியேமா. அப்புறம் எப்படி இங்க? மேடம், அது வந்து இல்ல இல்ல, கௌரி எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். கொல்லுவாச்சே, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு நான் தான் வர சொன்னேன்.
தமன்னா, நீ பாடின பாட்டுல பல்லவிய மட்டும் எனக்காக திரும்ப பாட முடியுமா? என்னங்க நீங்க அதான் முழு பட்டு பாட்டாளே, நீங்க கூட ரசிச்சு ஸ்ருதி சுத்தமா இருக்குன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்ன மேடம் திரும்ப திரும்ப பாட சொல்லிக்கிட்டு? அதான் நானும் சொல்றேன், முழு பாட்டையே பாடிட்டாலே ஒரு சின்ன பல்லவிய திரும்ப பாடுறதுல என்ன கஷ்டம்? பாடு தமன்னா. இப்படி சொதப்பி வச்சிருக்க, பேசாத. ஒன்னத்துக்கு லாய்க்கல. இந்த வீட்டுல நீ ஒரு வேலையும் உருப்படியா பண்ண மாட்டேங்கிற. என்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிக்க வச்சிருக்க. அம்மா இல்லம்மா. ஏக்கா, என்னென்னமோ நடந்துச்சு. நானே கூட ஒரு கட்டத்துல கொஞ்சம் பயந்துட்டேன். எல்லாத்தையும் மீறி என்ன போட்டியில நீ ஜெயிக்க வச்சிட்ட. இந்த போட்டிய பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். உன் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் வேற சொத்தை வச்சு இந்த விளையாட்ட விளையாடிட்டேன். பொம்மி இருந்தா கொலு ஃபங்க்ஷனை எப்படி பண்ணுவாளோ அந்த மாதிரி ராணி பண்ணிட்டாங்க. என் மனசுக்கு அப்படி நிறைவா இருந்துச்சுங்க. ஆனா இதெல்லாம் நடந்தாலும் திருஷ்டி மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. விடு அஞ்சல, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? தமன்னா மட்டும் இல்ல, யாருமே ராணிய சரியா புரிஞ்சுக்கல இந்த வீட்டுல. தாத்தா, உங்க போன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியாமா? சார்ஜ்ல போட்டிருந்தேன், அதான் கவனிக்கல. தேங்க்யூ. சரிங்க தாத்தா. ஹலோ, அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஓனர் வீடுங்களா? ஆமாங்க, நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஓனர் தெய்வநாயகன் தான் பேசுறேன். சார், நான் ஆட்டோ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னாச்சுங்க? சார், என்ன சார் சொல்றீங்க? உடனே கிளம்பி ஓரூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரிக்கு வாங்க சார். மார்ச்சுரியா? ஐயோ. ஆமா சார். ஐயோ, என்னங்க என்னாச்சுங்க? யார் போன்ல? வெயிட் பண்ணு சொல்றேன். சித்தார்த். சித்தார்த்தா? பா சித்தார்த். தாத்தா. பா சித்தார்த். என்னப்பா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. சித்தார்த். என்ன தாத்தா? பாரா, போலீஸ் என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. டென்ஷன்ல நீ என்னன்னு கேளுடா, தெளிவா கேட்டுக்கடா. பேசு. சார், நான் சித்தார்த், தெய்வநாயகத்தோட பேரன் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், உங்க வீட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு இறந்திருக்காங்க சார். எங்க வீட்டை சேர்ந்தவங்களா? ஆமா சார். நீங்க உடனே கிளம்பி போரூர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரிக்கு வாங்க சார். மார்ச்சுரிக்கா? என்னாச்சு சித்தார்த்? யாருக்கு என்னாச்சு? நீயாவது சொல்ல. ராணி எங்க? ராணி இங்கதானப்பா இருந்தா. நீங்க ரெண்டு பேரும் போய் பாருங்க. சரிப்பா. சார், யாரும் என்ன வரல சார். அவங்க வந்ததை அவங்க கிட்ட காமிச்சிட்டு யாரு என்ன டீடைல் வாங்கிக்கிறேன் சார். நான் தான் சித்தார்த். நீங்க அஞ்சலி ஸ்வீட்ஸ் ஃபேமிலி? ஆமா சார், நாங்க தான். ஆமா சார். சார் வந்துட்டாங்க சார். அவங்க கிட்ட பேசிட்டு நான் லைன்ல வரேன் சார். உங்களுக்காக தான் வெயிட்டிங். அங்கதான் சார் பாடி இருக்கு.
அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார். முதல்ல போய் பாருங்க. தமன்னா, உங்க அம்மா பரவாயில்ல, ரொம்ப பயங்கரமான ஆளுதான். அந்த ராணியோட கதையை முடிச்சிட்டு அவளே தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி என்னமா செட்டப் பண்ணிருக்காங்க பாத்தியா? அங்கதான் அவங்க வக்கீல் மூலம் நல்ல வேலை செஞ்சிருக்கு. பின்ன இருக்காதா அத்த? இப்ப தெரியுதா என்னோட கிரிமினல் ஐடியாலாம் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு? தமன்னா வா, அந்த பெருசு மத்தவங்க எல்லாம் கதறி அழறத நாம எல்லாரும் சந்தோஷமா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சார் பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார். கான்ஸ்டபிள் துணி எடுங்க. உனக்கு இது ஈடு கட்ட முடியாத இழப்புதாமா. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்மா. என்னம்மா ராணி, எங்க போயிட்டு நீ? நான் மார்க்கெட் போயிருந்தேன் தாத்தா. வீட்டுக்கு போய் பார்த்தா கதவு பூட்டி இருந்துச்சு. வேலைக்காரங்க தான் விஷயத்த சொன்னாங்க. அதான் அப்படியே எங்க ஓடியான்ட்டேன். யாருக்கு என்னாச்சு தாத்தா? தமன்னாவோட அம்மா நளினிக்கு தாமா. யூஎஸ்ல தான் இருந்தாங்க. இங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலையே. தற்கொலை பண்ணிக்கிட்டதா போலீஸ் சொல்றாங்க. தற்கொலையா? அம்மா ராணி, போலீஸ் போன் போட்டு உங்க வீட்டு பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம்னு சொன்னாங்க. அப்ப நீ வேற வீட்டுல இல்லையா? என்னோட ஈரக்குலைய ஆடி போயிடுச்சுமா. அதே பயத்தோட இங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு இப்படி ஒரு விதி. பாவம்மா தமன்னா. ஏமா, உங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐ மீன், தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க ஏதாவது மன உளைச்சல் இருந்தாங்களா? சார், என்ன சார் பண்றீங்க? அவளே உடைஞ்சு போயிருக்கா. அவகிட்ட போய் இதெல்லாம் கேக்குறீங்க சார்? அம்மா அம்மா இருங்கம்மா, அவங்க டியூட்டியை பாக்குறாங்க. நாம அவங்கள எதுவும் கேட்க முடியாது. அவங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ நான் கொடுக்குறேன். நீங்க அவளை பாத்துக்கோங்க. தமன்னா, நீங்க வாங்க. அழாதம்மா, அழாத. வாங்க வாங்க, கொல்லி வைங்கயா. நிறுத்துங்க.
தமன்னா எங்க அம்மாவுக்கு நான் தான் கொல்லி போடணும்.